சேரணும் அப்படின்னா இப்போ வந்து சீமான் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க கட்சி துவங்கில இருந்து இதுவரை சட்டமன்றத்துக்குள்ள அவங்க யாரையும் கொண்டு போக முடியல. அவங்க ஆமா ஒரு இடத்துலயும் கொண்டு போக முடியல. அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. நான் தனித்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தனித்து நிக்க ஒவ்வொரு தேர்தலையும் 234 ஏழைகளைத்தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். 234 தொகுதியிலே நிக்க நிறுத்தப்படுகிற அந்த வேட்பாளர் வந்து ஏழை ஆயிடுவான். எப்படிதான் இருந்தாலும் அவன் தேர்தல் களத்துல போட்டியிடும் போது அவன் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், எங்கிருந்து அவன் ஃபைனான்ஸ் புரட்டுவான், இது எதுவுமே கணக்கிடப்படல. ஒரு அரசியல் எப்படின்னா, ஒரு ஆத்துல போகுதுன்னு வச்சோங்களேன், ஆறு போகுது, அதுல வந்து ஆத்துக்குள்ள போய் நம்ம நீந்தி அந்த ஆத்துல எந்த கோணத்துல அந்த தண்ணி போதோ அதை மையப்படுத்தி மீன் பிடிக்கணும். இது கரையில இருந்து தூண்டில போட்டுட்டு நான் மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சித்தாந்தமா தெரியல. ஆனா விஜயை பொறுத்த மட்டும் வந்து அவங்க தெளிவா வந்திருக்காங்க. நான் முதல்வர் நாற்காலியில உட்காரணும், இந்த மக்களுக்கு மாற்று அரசியலை செய்யணும். நீங்க வேணா குறிப்பை எடுத்துக்கோங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்து அந்த அறிவிப்பு வரச்சுமே விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவங்க நாடாளுமன்றத்துக்குள் போவாங்களான்னுட்டு அந்த குறிப்பிட்ட நபர் நமக்கு உறுதி சொல்லணும். இவங்க போயிருவாங்கப்பா, அங்க போய் உட்கார்ந்துருவாங்கன்னு சொல்லணும். அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. இல்லாம அப்போ என்ன செய்யணும்? நமக்கு தனிச்சு நின்னா நம்மளால போக முடியாது. அதனால விஜயும் இவரும் சேர்ந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா விஜயும் இவரும் சேரக்கூடிய அந்த சூழலே இல்லை. அதுக்குள்ள சூழலே ஆமா 0 தான்.